வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சிக்கன் குழம்பு. சிக்கனில் வந்து சில பேர் சில விதமாக சமைக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்தியாவை சேர்ந்தவங்க, இந்தியாவில் பெரும்பாலும் தமிழ்நாடு பீப்புள் வந்து எப்படின்னா, தமிழ்நாடு சேர்ந்தவங்க வந்து அதில் வந்து வாசனை பொருட்கள் இல்லாமல் சமைக்கிறதில்ல. ஏனென்றால் அந்த சிக்கனோட வாசனை வந்து சில பொருள்களோடு சேரும்போது அது வேறு மாதிரி மாறுபடும். நான் நம்புகிறேன். அதில் நல்ல வாசனை பொருள் இல்லைன்னா அந்த சிக்கனை சாப்பிட முடியாது. வெறுமனையாக சிக்கனையே ஒரு பட்டை மிளகா போட்டு இது பண்ணால் கூட, ஜீரக சோம்பு போட்டு வச்சு, சீரகம் சோம்பு கூட வாசனை பொருள் தான், பட்டை மிளகா கூட வாசனை பொருள் தான். இது இல்லாமல் செய்யக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட, வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சிக்கன் மாதிரி இருக்காது. அது மணக்காது, அது ருசிக்குமான்னு சொல்ல முடியாது. சில நாடுகள் அப்படி தான் சாப்பிட்றாங்க. இது வந்து அப்போ நான் சாப்பிட்ற அந்த லெக் பீஸ் வந்து வேறு விதமாக செய்யப்படுது. ஆனால் தேங்காய் பால் ஊற்றிருக்குது. ஆனால் அதில் வந்து அந்த மனம் இல்லை, அந்த ருசி இல்லை. ஆனால் இது நான் மாற்றினதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு விங்ஸு, அதாவது ரெக்கப்பட்டை சாப்பிட்டேன். அதோட இல்லாமல் அது வெறும் நாத்தமாக இருந்துச்சு. அதாவது ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, ஏதோ ஒரு பொருள் ஒன்று போட்டோம்னா அதோட சிக்கனோட மனமே மாறிடும். அந்த மாதிரி மனமோட சாப்பிட்றது நம்மளோட பரம்பரைன்னு நினைக்கிறேன். நம்மளால் கண்டுபிடிச்சிருப்பாங்க எந்த பொருளை போட்டால் மனமாக இருக்கும்ட்டு. அதனால தான் நம்மளோட மிளகாப்பொடியில் வந்து நிறையா பொருள் சேர்க்குறோம். ஒரு சாதாரண குழம்பு மிளகாப்பொடியில் எந்த குழம்புக்கு சேர்த்தாலும் அந்த குழம்பு மாதிரியே இருக்கும். மீன் குழம்பு சேர்த்தாலும், சிக்கன் குழம்பு சேர்த்தாலும், எதுக்காக இருந்தாலும், மட்டனு, எந்த குழம்பு சேர்த்தாலும் அந்த மாதிரி இருக்குது. இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஆல்ரெடி எனக்கு 12:30 மணி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். இருந்தாலும் வந்து இந்த சிக்கன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் அதை வந்து வேறு மாதிரி மாற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நன்றி உறவுகளே, நன்றி. உங்களை மீண்டும் சந்திச்சு வர ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. பாய்.